Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. மனிதனின் கண்டுபிடிப்புகள்லேயே மிகவும் சிறந்தது புத்தகம்தான் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கார். இந்த ஊரில் புத்தக வாசிப்பை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய லைப்ரரிஸும் இங்கே இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கோம் நம்ம கெஸ்ட்டுக்கு புத்தகங்களை தேடி படிக்கிறதுல விருப்பம் அதிகம். இதை பற்றி இவங்க கிட்ட இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க சௌமியா அரண், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஹலோ பாரதி, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இப்போ வரப்போகிற ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் உங்கள் ரீடிங் அண்ட் அதர் இன்ட்ரெஸ்ட் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு புக் ரீடிங் இன்ட்ரெஸ்ட் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆச்சு? நீங்கள் எந்த மாதிரியான புத்தகங்களை விரும்பி படிப்பீங்க? கண்டிப்பாங்க. என்னோட புக் ரீடிங்லாம் ஒன்றும் ரொம்ப எத்தனை வயசுல ஆரம்பிச்சதுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு பிரைமரி ஸ்கூல் ஏஜ்னு வைக்கலாம். இந்த நம்ம ஊர்ல நியூஸ் பேப்பர் வாங்குவாங்கல்ல, நான் ஈரோடு தான். எங்க அப்பா தினமலர் பேப்பர் தான் வாங்குவாரு. சிறுவர் மலர், வாரமலர், இதுல வர இந்த கதை தொகுப்பு, குட்டி குட்டி சிறு கதைகள், அதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இந்த ராமு சோமுன்லாம் ஒரு கார்ட்டூன் வரும். அப்படி ஆரம்பிச்சதுதான். பட் புக்கா வேணும்னா இந்த ராஜேஷ்குமார் புக்கு வந்து ஒரு த்ரில்லர் நாவல். ஆக்சுவலி அவர் வந்து த்ரில்லர் நாவல்லையே வந்து கெமிக்கல் ஃபார்முலா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிளவர்னஸ் வச்சு ரைட் பண்ணுவாரு. ப்ராபப்ளி அதுதான் என்னோட த்ரில்லர் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நாவலுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப சின்ன வயசில் நானும் ராஜேஷ்குமார் நாவல் படித்த அந்த ஞாபகம் வருது. அடுத்து கற்பனை திறன் அதிகம் உள்ளவங்க நேரம் கிடைக்கும் போது நிறைய எழுதுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நீங்கள் சென்னையில் இருக்கும்போது எழுதிய கவிதைகள்ல இருந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதையை எங்களுக்காக சொல்லுங்க. என்னோட கற்பனை திறன் பத்திலாம் எனக்கு கண்டிப்பா தெரியல. ஆனா கவிதை வந்து ஏதோ எனக்கு தமிழ் மேல கொஞ்சம் பற்று அதிகம் தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எழுதின கவிதை எல்லாமே தமிழ்ல மட்டும்தான் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ்லாம் ட்ரை பண்ணவே கிடையாது. சென்னையில இருக்கும் பொழுது அதுதான் வீட்டுல இருந்து தனியா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இண்டிவிஜுவலா இருந்த மொமெண்ட். அப்படி ஒரு மொமெண்ட்ல எழுதின முதல் கவிதை தான் இது. நிறைய எழுதினேன், ஆனா இதுதான் ஸ்டார்டிங். நான் கவிதையை படிச்சுட்டு அதோட கான்டெக்ஸ்ட அடுத்தாப்புல சொல்றேன் நானு. இது மொத்தமே 13 லைன்ஸ் தான். அதுல ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைகளோட பிகினிங்கும் பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள்ல ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் 13 இருக்கு இதுல. இப்போ கவிதையை நான் படிக்கிறேன். அன்பே, ஆருயிரே, இன்று என்னுடன் இருக்கும் ஈரேல் உலகம் நீ. உன்னை எனக்கு அளித்து ஊன் ஊட்டினாய், எனக்கு ஏகாந்தத்தை அளித்த நீ. ஐயகோ ஒற்றையானாய், ஓடாய் தேய்ந்தாய், அவ்வையின் பசியாற்றிய கனியானாய், அஃதொரு பெருமையை நீ எய்தினாய். இதுதான் கவிதைங்க. இத படிக்கிற யாருக்கும் எதை பேஸ் பண்ணி எழுதுறேன்னு தெரியக்கூடாதுங்கிறது தான் இன்டென்ஷன். ஒரு சிலர் கிளவரா கடைசி 2 லைனை பார்த்தாங்கன்னா என்னன்னு புரியும். இது யாரோ ஒரு பர்சன்லாம் கிடையாது. நான் தனியா இருந்தேன். என்னோட ஒரு பிஜியில இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சென்னையில மழை பெஞ்சா அப்படி பேய் மழை தானே பெய்யும். அப்படி பெஞ்சது. ரூமை விட்டு வெளியில எல்லாம் போக முடியல. பயங்கர பசி. வீட்டுல ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருந்தது. அந்த ஆப்பிள் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியில அதோட ஆப்பிள் கோரை வச்சுட்டு எழுதின கவிதை தான் இது. அது ஓடா தேஞ்சு போனதுங்கிறது நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருந்தேன். அந்த மிச்ச கோர் தான். சோ எங்க வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பேன்னா, அவ்வையின் பசியாற்றிய கனி, அவங்க நெல்லிக்காயை வச்சு இது பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து முருகனுக்கு ஒரு மாம்பழம் மாதிரி எனக்கு அந்த சமயத்துல இருந்தது அந்த ஒரு ஆப்பிள் தான். அது சாப்பிட்டு முடிச்சிட்டு பாவமா இருக்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு கவிதையை எழுதி அதை தூக்கி குப்பையில போட்டேன். ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஆப்பிள் பற்றி நீங்கள் சொன்ன இந்த கவிதையை கான்டெக்ஸ்டோட ரிலேட் பண்ணி கேட்கும்போது இன்னும் ரசிக்கும்படியாக இருக்குது. தொடர்ந்து நிறைய கவிதைகள் எழுதுங்க, அதை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசுவோம். கிட்ஸ் குரூப்புக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறது தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான டாஸ்க். உங்கள் கொரியோவில் நிறைய கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன். அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொரியோகிராஃபிக்கு முன்னாடி ஏன் எனக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னா, நான் இல்லாம ஸ்கூல்ல வந்து ஒரு ஆனுவல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கூட நடக்காது. எங்க அம்மா இதுக்காகவே ஒரு போட்டோ ஆல்பமே போட்டு வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர்னு எல்லாத்துலயும் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ப்ராபப்ளி என்னோட காலேஜ் பீரியட், யூனிவர்சிட்டி பீரியட்ல அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன். நானே பர்பஸ்ஃபுல்லா குறைச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ஷைனஸ், திடீர்னு மிக்ஸ்டு ஜெண்டர்
நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதனால அப்படியே நின்றுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கலாம் வந்துருச்சு. இப்படிலாம் வந்து தமிழ் ஸ்கூல்ல இப்பதான் ரீசென்ட்டா தான் ஒரு 3 வருஷமா தான் சேர்ந்திருக்காங்க. ஆனா அப்பப்போ ஒரு ஒரு ஃபீல் இருக்கும்ல. நமக்கு கிடைச்ச அந்த ஸ்கூல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த மாதிரிலாம் இந்த ஊர்ல இங்க வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்ல இருக்கு. பட் இந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டான்ஸ்லலாம் எதுவும் பெர்ஃபார்ம் பண்றது இல்லைல்ல. அந்த அந்த ஃபன் மொமெண்ட்ஸ் அவங்களுக்கு இல்லையேங்கிற ஃபீல் எனக்கு எப்பவுமே இருந்தது. இந்த தமிழ் ஸ்கூலுக்கு அப்புறமேட்டு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ, "நம்ப பையனையெல்லாம் வச்சு யார் சொல்லிக் குடுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அந்த கொரியோ. என் பையன் மட்டும் இல்ல, அந்த குரூப்ல வந்து சேர்ந்த எல்லா குழந்தைங்களுமே டான்ஸுக்கு என்ன ஸ்பெல்லிங்ன்னு கேட்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்படிதான் என்னோட கொரியோகிராஃபி ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஒண்ணும் ப்ரொஃபஷன்லாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி அவங்க தமிழ் ஸ்பீக்கர் கிடையாது நேட்டிவா. ஸோ சின்னதா ஏதாவது ஒரு அனிமல் சயின்ஸோட மூவ்மெண்ட்டோட லிங்க் பண்ணிப்பேன். சிக்கன் பக் ஸ்டெப்ன்னு சொல்லுவேன். இல்லன்னா பம்ப் ஸ்டெப்ன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அண்ட் கவுண்ட் மேட்டர்ஸ் அவங்களுக்கு ரிதமிக்கா தான் கவுண்ட் வரைக்கும் தான் ஃபாலோ பண்ண தெரியும். நேச்சுரல் ஃப்ளோலாம் வராது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹிண்ட் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி பண்ணா குழந்தைங்களுக்கு ஈஸியா இருந்தது ஞாபகம் வச்சுக்கிறது. கண்டிப்பா சௌமியா. அதோட இங்கே வளர நம்ம குழந்தைங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற டெக்னிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரீசன்ட் டைமில் நம்ம எவ்ரி ஹாலிடேக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறோம். ஆனால் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்து போன முதல் ஃபாரின் ட்ரிப்பை என்றைக்குமே மறக்க மாட்டோம். உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் உங்களுக்கு பிடித்த ஃபாரின் லொக்கேஷன் எதுன்னு சொல்லுங்கள். நீங்க ஃபாரின் ட்ரிப் பத்தி கேள்வி கேட்டதே எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எங்க அப்பாவை பத்தி அதுல சொல்லி ஆகணும். என் ஸ்கூல்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் நினைக்கிறேன். அதுதான் முதல் ட்ரிப்பு பல வருஷத்துக்கு அப்புறமேட்டு பண்ணுனாங்க. நான் ஒரு எந்த ஸ்டாண்டர்ட் ப்ராபப்ளி இயர் 10 அந்த மாதிரி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபாரின் ட்ரிப் அப்பதான் பல வருஷத்துக்கு அப்புறம் ரீவாம்ப் பண்ண மாதிரி பண்ணாங்க. சிங்கப்பூர் போலான்னு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து இயர் 6ல இருந்து இயர் 12 வரைக்கும் வந்து எல்லாரும் கேட்டாங்க. கம்பைன்டு ட்ரிப் தான். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் தானே கேக்குறாங்க போகணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரொம்ப பெருமையா கை தூக்கிட்டு திரும்பி பார்த்தேன். நான் மட்டும்தான் கிளாஸ்லயே கை தூக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து அது ஒரு ஜோக் மாதிரி, அப்பா ஏதோ கேட்டாங்க, நானும் சரி யாரும் தானே கேக்குறாங்கன்னு தூக்குனேன்ப்பா. திரும்ப பார்த்தா யாருமே தூக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் கை தூக்கிட்டுன்னு ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா அனுப்பிச்சு வச்சாருங்க. மிடில் கிளாஸ் தான் அப்பெல்லாம் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்கறது வந்து அவருக்கு ஒரு தேவையில்லாத விஷயமா தான் இருந்திருக்கும். ஆனா ஸ்கூல்லயே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நான் கை தூக்கிட்டேன் என் பொண்ணுங்கிறதுக்காக எங்க அப்பா அனுப்பிச்சு விட்டாரு. அதனால அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்பு. மறக்கவே மாட்டேன். ஃபேவரட் ஃபாரின் பிளேசஸ், கண்ட்ரீஸ் அப்படின்னு ப்ராபப்ளி இந்தியாவிலே இருந்திருந்தேன்னா இந்த கேள்வியை கேட்டிருந்தா ஏதாவது இருந்திருக்கலாமா இருக்கும். பட் நம்மளோட லைஃப் இப்போ நம்ம இங்க இருக்கோம் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம எத்தனை கண்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பழைய கால ராமராஜ படம் மாதிரி என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுப்பான்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி தான் இந்தியா மாதிரி வேற எந்த இதுவும் வராதுன்னு தான் எனக்கு தோணுதுங்க. அப்படி எதுவும் இதுதான் ஃபேவரட் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு காலத்துல லாவெண்டர் கார்டன்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ அது பார்த்தா எவ்ரிடே கார்னர்ல இருக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம ஊருக்கு போறது தாங்க பெஸ்ட். அது மாதிரி வேற ஒரு கண்ட்ரிலாம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, அருமையான பதில். ஃபாரின்ல இருக்கிற நம்ம ஜென்ரேஷன் மக்கள் எல்லோருமே இதை அக்ரி பண்ணுவாங்க. தேங்க்யூ சௌமியா. இப்போ வரப்போகிற அடுத்த செக்மெண்ட்ல உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். என்ன இந்த ஒரே ஒரு ஃப்ரேஸ் சொல்லி சொன்னாதாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்டா இருக்கும். எனக்கு முன்னாடி பேசினவங்க ரெக்கார்டிங்லாம் நான் கேட்டேன். இந்த தில்லானா மோகனாம்பால்ல ஒரு மனோரமா ஒரு டயலாக் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவங்களும் ஆடி நானும் ஆடணுமான்னு. எனக்கு உங்க கேள்விக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. இத்தனை பேர் கேள்வி கேட்டு நம்ம என்னடா கேட்கறது இவங்கள அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டஃப்பா இருந்தது இந்த கேள்வி கேட்கறதுக்கு. இருந்தாலும் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் இங்க இருக்கிற இந்த ஒரு சட்டன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ அந்த மாதிரி ஒரு கேங்ல நீங்க உங்களை பத்தி ஒரு சொல்லாத ஒரு விஷயம், என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க கேட்டு தெரிஞ்சு பாட இத பத்தி நம்மள பாரதி கிட்ட இது நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு ஒரு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம். தேங்க்யூ சௌமியா. சின்ன வயசுல எனக்கு இருந்த ஒரு ஃபன்னியான நிக்நேம் பத்தி இங்க இருக்கவங்க நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது என்ன பேருன்னு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றேன். ஆனால் அந்த பேர் எனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற காரணத்தை மட்டும் இப்போ சொல்கிறேன். நான் ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிற டைமில் அதிகமாக பேசிகிட்டே இருப்பேன், மெயினாக நிறைய கொஷின் கேட்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு முறை எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தரோட பஸ்ஸில் ஒரு லாங் ஜேர்னி போனதும் அந்த ஃபுல் ஜேர்னியும் நான் ஸ்டாப்பாக அவங்களோட பேசுனதும் இன்னும் ஞாபகம் இருக்குது.
இப்போவும் நம்ம ஊர் மக்கள் யாராவது புதுசாக பார்த்தா அவங்களோட பேசணும், அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி இருக்கும். மேபி அதுதான் இந்த பாட்காஸ்ட்டுக்கு பேஸாக இருந்திருக்குமோ அப்படின்னு இப்போ தோணுது. எனிவேஸ், தேங்க்ஸ் சௌமியா. நீங்கள் என்னோட இந்த பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு திரும்ப கொண்டு வந்துட்டீங்க. இருந்திருக்கலாங்க. நான் இந்த மாதிரி என்னோட செல்ஃப் ரியலைசேஷன் நிறைய நானும் ஆக்சுவலா ஃபீல் பண்ணியிருக்கேன். இதனாலதான் நம்ம இப்படி எழுதியிருப்போமோன்னு. உங்களோட கேள்விகள் வந்து ஆக்சுவலா எனக்கு அப்படி நிறைய ஹெல்ப் பண்ண வச்சுது. வெரி ட்ரூ சௌமியா. அதோட இன்னைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்டோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.